வணக்கம் நண்பர்களே. சுதந்திரம் அடைஞ்ச கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளில் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இது. இதற்கு முன்பு ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்து அது ஒரு பெரிய புரட்சியாக மாறுச்சு. அதன் பிறகு கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு புரட்சியா இது பார்க்கப்படுகிறது. மாணவர்களுடைய இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டம், அதே போல அந்த நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு காரணமான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், கல்வி அமைச்சர், அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. இந்த கோரிக்கையை தட்டவே முடியல மத்திய அரசால. அதனுடைய விளைவு இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சற்று நேரத்துக்கு முன்பு தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. நீட் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று பண்ணியிருக்காரு. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னா இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் என்ன? தேர்வு முறை, நீட் தேர்வு முறை. அந்த நீட் தேர்வு முறையை ஒழிக்கணுங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள். அது நிறைவேறினா மட்டும்தான் இந்த மாணவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த தர்மேந்திர பிரதான் அவரு எந்த அளவுக்கு அடமன்ட்டு, எந்த அளவுக்கு திமிர்த்தனமான பதிலை கொடுக்கக்கூடியவருங்கிறத நீங்க கடந்த காலத்துல பார்த்துருப்பீங்க. இந்தி படிக்கலன்னா, இந்திய ஒரு மொழியை நீங்க சேர்க்கலன்னா உங்களுக்கு கல்விக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா அடமண்டா சொன்னவர் தான் இந்த தர்மேந்திர பிரதான், தமிழ்நாட்டை பார்த்து. அதுவும் அதே போல இந்த நீட் தேர்வில் எவ்வளவு குளறுபடிகள் இருந்தாலும் இது அத்தனையும் பூசி மெழுகிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த தேர்வு முறையை மாத்தினவர் தான் தர்மேந்திர பிரதான். ஏன் நீட்டை இவங்களால ஒழிக்க முடியல அல்லது நீட்டை கைவிட மறுக்கிறாங்க? எவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு பேர் செத்தாலும் நீட் வேணும்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது பணம் கொழிக்கிற ஒரு தொழிலை மாறி போச்சு. அப்படி லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பவர்கள் இந்த நீட்டை ஒழிக்க முடியாத அளவுக்கு ஒன்றிய அரசோட பிணைப்புல இருக்காங்க. இந்த பிணைப்பு ஒழிக்கப்பட வேண்டும். அது ஒழிஞ்சா மட்டும்தான் இந்த நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வு கட்டாயம் அப்படிங்கிறது மாறும். இந்த நீட் தேர்வுங்கிறத விருப்பப்பட்டு எழுதிட்டு போறான் அப்படின்னு ஒரு விளக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல. விரும்புகிற மாநிலம், விரும்பாத மாநிலம் அத்தனை பேருமே எழுதியே தீரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய கொடுமை. எனிக மாணவர்கள் போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இது சாதாரண வெற்றி அல்ல. எதற்கும் அசைந்து கொடுக்காத ஒன்றிய அரசு முதல் முறையாக நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடு தரத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் நீக்கிட்டாங்க. அதற்கு அடுத்து நீட் தேர்வையும் ஒழிக்கணும். அது ஒழிக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்தால்தான் அது உண்மையான வெற்றி. இது இன்னும் தீவிரமடைந்து நரேந்திர மோடியையே பதவி விலக வைக்கலாம். அந்த அளவுக்கு இது தீவிரமான போராட்டம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பயந்து போயிருக்காங்க. நரேந்திர மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு தேடுற அளவுக்கு பாஜகவை துரத்துகிற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இது மாறி இருக்கு. இந்த சூழல்ல இப்ப அவங்க நினைச்சாங்கன்னா அந்த நீட்டை விளைக்கிற முடியும். அதற்கு இந்த போராட்டத்தை இப்ப கைவிட்டக்கூடாது. ஏன்னா பெரிய வெற்றி கிடைச்சிருச்சுன்னு இந்த மாணவர்கள் முழுக்க முழுக்க ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கொண்டாட்டம் தவறு இல்லை. ஆனால் நோக்கம் இன்னும் முழுமையா நிறைவேறல. அது நிறைவேறும் வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் நிச்சயமாக நீட் தேர்வுங்கிறது ஒழியிற வாய்ப்பு இருக்கு. அதை தொடரணும். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தற்கொலைகளா போனவருடைய விளைவு அதாவது தகுதியற்ற நபர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா டெல்லியில பொறுப்பான அந்த இளைஞர்கள் நடத்துற இந்த போராட்டத்தால தகுதியற்ற அரசு பதவி விலக போகுது, ஆட்சி விட்டு போக போகுது. அதற்கான அறிகுறிகள் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக இது நரேந்திர மோடிக்கும் சரி, அவரது அந்த அமைச்சரவைக்கும் சரி மிகப்பெரிய ஒரு திகில கிளப்பி இருக்கு. அடுத்து பதவி விலக போகுது. இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையாக கூட இருக்கலாம். விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு மிக பிரபலமான ஒரு பெயர், ஒரு சொல் எதுன்னா தற்குறி அப்படிங்கிறது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே அதை தற்குறி வெற்றி கழகம் அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க இணையத்தில். பெரும்பாலும் அப்படி குறிப்பிட்டு தான் அப்படி குறிப்பிட்ட ஹேஷ்டேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தற்கூரி என்ற பெயர் விஜய்க்கு மிகப்பெரிய உறுத்தல். அது அதாவது கட்சி ஆரம்பிச்சு அங்கங்க பிரச்சாரத்துக்கு போனார்ல, அப்ப இருந்தே மிகப்பெரிய உறுத்தல். அதை ஒரு பிரச்சாரத்துல சொல்லிப்பாரு, தற்கூரி தற்கூரின்னு சொல்றாங்க. ஸோ இதே ஒரு இதில் அவர் சொல்லிப்பார் ஸ்டைலில்.
ஏன் தற்கூரின்னு அவங்கள சொன்னாங்க அப்படின்னா, இது அந்த பசங்க மேல உள்ள கடுப்போ கோபமோ அப்படி அல்ல. அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்து அவங்க இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணதனுடைய விளைவு தான் அவங்கள தற்கூரின்னு சொன்னது. இப்போ தற்கூரின்னு சொன்னதுக்கு அவர் கோச்சிக்கிட்டார்ல, அதாவது இளைஞர்கள் அவ்வளவு பேர் படிச்சவங்க, சின்ன பசங்க, இளைஞர்கள் இவர் மேல வெறித்தனமா வெறி பிடிச்ச அந்த ரசிகர்களாக அலையிறவங்க, வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வேலைக்கே போகாம எந்த விதமான குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்காம முழுக்க முழுக்க விஜய் விஜய் அப்படின்னு பைத்தியம் முடிச்சு போய் சுத்துறவங்கள தற்கூரின்னு சொன்னாங்க. அது இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இளைஞர்கள், அதே வயசுள்ள இளைஞர்கள் வேற ஒரு ரேஞ்சுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைநகர் டெல்லியில பேர் வேணா நமக்கு பிடிக்காம இருக்கலாம், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிங்கிறது, கரப்பான் ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனா அவங்க செய்யற வேலை பாருங்க, அப்படியே வந்து காலரை தூக்கி விட்டு இவங்க தான்டா இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல தோணுது. அவங்கள யாராவது தற்கூரின்னு சொல்றாங்களா? அவங்க செய்யற செயல்களை பாருங்க. அவங்கள ஒரு அரசாங்கம் பயப்படுது அவங்கள பார்த்து. அவங்கள மதிச்சு கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அவங்க கோரிக்கையை உடனே செயல்படுத்துறாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் கதவை மூடுறாங்க. எது? பார்லிமெண்ட் கதவை மூடுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? இந்த இளைஞர்களுக்கு அங்க என்ன மரியாதை, இவர்கள் செயல் அங்க எப்படி பார்க்கப்படுது? யார் தற்குறிப்போ? ஏன் தற்குறின்னு சொல்றான்? நீ என்ன வேலை பண்ற? அவர்கள் அங்க பார்லிமெண்ட்டை இழுத்து மூடுற வேலையை பண்ண வைக்கிறாங்க. ஆனா நீங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜனநாயகம் திரைப்படத்துக்காக முதல் நாள் முதல் காட்சிக்கு பிளாக்ல டிக்கெட் எடுக்கிறீங்க, படம் ஓடணும்னு சொல்லிட்டு மண் சோறு சாப்பிடுறீங்க, கோழி அறுத்து ரத்தத்தை கட் அவுட்ல பீச் அடிக்கிறீங்க, இங்க அழகு குத்தி தேர் இழுக்கிறீங்க, மொட்டை போடுறீங்க. உங்களை என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? நீ யோசிச்சு பாருங்க. நமக்கு இதெல்லாம் எந்த பர்சனலா யாருக்காவது வெஞ்சன்ஸ் இருக்கா? யாரோ முன்ன பின்ன தெரியாத யாரோ சில இளைஞர்கள் தான் இவங்கெல்லாம். இவங்களை தற்கூரின்னு கூப்பிடணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல. ஆனா இந்த செயல்களை செய்பவர்கள் எங்க? அங்க டெல்லியில ஒரு அரசாங்கத்தையே வந்து அந்த குடுமையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிற அந்த இளைஞர்கள் எங்க? யாரை நீங்க தற்கூரிகள்னு சொல்லுவீங்க? பிரதமர் நரேந்திர மோடி இந்த 12 ஆண்டுகளில் ஒரு முறை கூட வந்து பிரஸ் சந்திக்கல, செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் டெலிபரேட்டா சொல்றாரு. சந்திக்க மாட்டேன்னே சொல்றாரு. வெளிநாட்டுக்கு போறாரு, பிரஸ் கேள்வி கேட்கிறாங்க, மூஞ்ச வெடுக்குன்னு திரும்பிட்டு தெரிச்சு ஓடிடுறாரு. அவங்கெல்லாம் ஏன் என்ன ஆச்சுன்னு அவங்கெல்லாம் புரியாம மண்டையை பிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இந்திய பிரதமர் ஏன்டா அப்படி நடந்துக்கிறாருன்ட்டு. அதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ண மாட்டேன் நான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார். அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு 2 வீடியோக்களை வெளியிட்டார். 2 நாள் முன்னாடி முதல் வீடியோ, அடுத்து இதை இன்னைக்கு ஒரு 2வது வீடியோ. எதுக்காக? இந்த இளைஞர்களுக்கு பயந்து, அந்த இளைஞர்களுடைய போராட்டம் எங்க வந்து பாராளுமன்றத்தை முற்றுகிடுகிற அளவுக்கு வந்துருமோ, பிரதமர் இல்லத்தை முற்றுகிடும் அளவுக்கு ஆகிடுமோ, ஜனாதிபதி மாளிகையை முற்றுகிட போறாங்களோ, அந்த பயம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால அதையெல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறாங்க. ராணுவத்தை கொண்டு வந்து பாதுகாக்கிறாங்க. ராணுவத்தை வரவழைச்சிட்டாங்க. சத்தீஸ்கர்ல இருக்கிற 10 கம்பெனி ராணுவத்தை வர வைக்கிறாங்க. இன்னும் அங்க டெல்லி சுற்றுப்புறங்களில் உள்ள குர்கான்ல எல்லாம் இருக்கிற ராணுவத்தை எல்லாம் வர வச்சு பாதுகாப்புக்கு தலைநகரத்தில் நிப்பாட்டுறாங்க. எல்லையை வந்து மூடுறாங்க. அங்க இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையங்கள் எல்லாத்தையும் மூடுறாங்க. ஏன்னா இந்த போராட்டத்தினுடைய வீரியம் அவங்களுக்கு புரியுது. இவங்க தான்டா இளைஞர்கள், இவங்க தான் மாணவர்கள், இவங்க தான் போராட்டம்னா அதை சரியான முறையில். இப்போ திரும்ப நிறைய பேர் வந்து இதை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்றாங்க. இது வந்து அந்நிய சதி, இது அந்நிய சக்திகள் வந்து இந்த போராட்டத்தை தூண்டி விடுது, இந்த கரப்பாம்பூச்சிக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. சதி இல்லை, தூண்டுதல். யாரோ கண்டிப்பா தூண்டுறாங்கன்னே வச்சுப்பேன். ஆனா இந்த நரேந்திர மோடி அரசு, பாஜக அரசு ஒண்ணுமே பண்ண முடியலையே. சிறுபான்மை அரசா இருந்தா கூட, இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் மோடிது, சிறுபான்மை அரசாவே இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ ஒரு வகையில வந்து அதை ஒரு காப்பந்து பண்ணி அவங்க பத்திரமா இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றி நடத்திக்கிட்டு போறாங்க. அவங்க நினைச்சதை செய்யறாங்க. சிறுபான்மை அரசா, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாவே இருந்தாலும் அவங்க நினைச்சதை செய்யறாங்க. செய்ய முடியுது அவங்களால. இப்போ இதை என்ன பண்றது? இந்த அரசை எப்படி அப்புறப்படுத்துறது, அல்லது அந்த குடுமையை பிடிச்சி எப்படி ஆட்டுறது? இது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பசங்க வந்தாங்க, குடுமி கையில மாட்டிக்கிச்சு.
இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் கதறாரு, பதவி விலகிறது தான் ஒரு வழியே இல்லடா அப்படின்னாச்சு. இது இன்னைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? அது நாளைக்கு இதே கோரிக்கையோட நரேந்திர மோடி போனாதான்டா இந்த நாட்டுக்கு ஒரே தீர்வுன்னு சொல்லிட்டு இதே மாணவர்கள் இன்னும் கூடுதலான போர்ஸோடு வந்து சேர்ந்தாங்கன்னா நரேந்திர மோடி கதி என்னன்னு யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தியால செய்ய முடியல, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் அதையெல்லாம் ஒரு மாணவர் குழு, மாணவர் போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா, செய்யுதுன்னு சொன்னா, அந்த மாணவர்களை ஆதரிக்கிறதுன்னு தப்பே இல்லை அப்படின்ட்டு மொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து அதை ஆதரிக்கிறாங்க. இதில் வந்து ராகுல் காந்தி குறுக்கும் பருக்கும் ஓடி ஏதாவது பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் அவர் அப்பயும் நீ பப்பு தாண்டா அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நம்மெல்லாம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணோம். அவரை எப்படியாவது வந்து மெச்சூர்டான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டத்தான் நம்மளாம் நினச்சோம். ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை என்னை அப்படியெல்லாம் காட்டாதீங்கன்னு, அதுக்கெல்லாம் தகுதி இல்லாததால் நான் ஒரு பப்பு தான் அப்படிங்கிறத ராகுல் காந்தியை வந்து மெய்ப்பிச்சிட்டார், நிரூபிச்சிட்டார். இந்த இப்போ நடந்த இந்த கேலி கூத்து, இந்த பசங்க பண்ணுற அந்த போராட்டத்தோட அந்த மைலேஜை நம்ம எடுக்கணும்னு அவர் நினச்சி பண்ண ஒவ்வொன்றும் கேலி கூத்த மாறி போச்சு ராகுல் காந்தி பண்ணதெல்லாம். இப்போ ராகுல் காந்தியோ வேறு யாருமே தேவையில்லை. இந்த மாணவர்களால் ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்த முடியுது, அவர்கள் சொல்வதை இந்த அரசாங்கத்தை கேட்க வைக்க முடியுது, அவர்களுடைய அந்த போராட்டம் அவங்கள பயமுறுத்துது, அநேகமாக ஆட்சி மாற்றத்துக்கே கூட வந்து அது காரணமாக அமையும். அப்படி அமைகிற போது வருகிற தலைவர் ராகுல் காந்தியா இருக்கக்கூடாது. ஒரு சரியான இந்தியாவை புரிந்து இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு மதிப்பு கொடுத்து இந்தியாவை சரியாக வழிநடத்தக்கூடிய, அனைத்து மக்களின் உணர்வுகளையும் மதித்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர் தான் வந்து அடுத்த பிரதமராக வரணும். அதுக்கான சரியான ஒரு தேடல் தான் இந்த போராட்டத்தின் மூலம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படித்தான் வந்து இதை நம்ம பார்க்குறோம். அவர் மோடி போயிட்டா அடுத்து ராகுல் காந்தி தூக்கி வந்து உட்கார வச்சுக்கோங்க, அந்த கதையே நடக்கக்கூடாது, அது தேவையும் இல்லை. நல்ல தலைவர் ஒருத்தர் வரணும், அவ்வளோதான். அது யாரு அப்படிங்கிறத காலம் நமக்கு காட்டும், நிச்சயமா காட்டும், காட்டாமலாம் இருக்காது. ஆனால் இந்த மாணவர் போராட்டத்தினுடைய வலிமைங்கிறது இதுவரை இந்தியா பார்த்திராதது, பாஜக அரசு சந்தித்திராதது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து அங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு அறிவார்ந்த கூட்டம் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அங்கங்கே வந்து தங்களுடைய உரிமைக்காக அவங்களும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து எப்படி சிதைக்கிறது அப்படின்னு சிலர் வந்து முயற்சி பண்ணி இந்த சனம் செட்டி மாதிரியான ஒரு இத்து போன சிலதுங்கள்லாம் அனுப்பி அதுகளை வச்சு வந்து இந்த போராட்டத்தை திசை திருப்புறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பேக் ஃபயர் ஆகி எக்ஸ்போஸ் ஆகி கேவலப்பட்டு செருப்படி வாங்கலை, அவ்வளோதான். அந்த சனம் செட்டின்ற அந்த லேடி, அந்த நடிகை, அது நடிகைன்னா முன்னாள் நடிகையா அது என்னன்னு தெரியல, ஒரே ஒரு ஷோவில் பார்த்தது தான் அது. அந்த நடிகை போயிட்டு தன்னை வந்து அங்கே எக்ஸ்போஸ் பண்ணிக்குது. தான் யாரு, எதுக்காக வந்தோம், யாரு நம்ம இந்த அனுப்பி வச்ச நம்ம ஒரு ட்ரோஜன் மாதிரி அது வந்து அங்கே நிற்கிது. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மைக்க பிடிங்கன்னு பற்றி விட்டாங்க. வெளியே வந்து கத்துது, கதறுது. இது ஒரு டெமோக்ராட்டிக் போராட்டம், ஜனநாயக போராட்டம் இல்லை, இது ஒரு உள்நோக்கம் உள்ள போராட்டம், ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அஜெண்டாவோட வந்தது இந்த பொம்பளை. இது அங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்போஸ் ஆகிட்ட பிறகு அங்கே நிற்க முடியல. இது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் செருப்படி விழுந்திருக்கான். அதனால வெளியே ஓடி வந்துட்டு நான் விஜய் ரசிகை, ஜனநாயகன் படம் பார்த்தேன், அதனால வந்து இவங்க திட்டுறாங்க. இதெல்லாம் யார் ஒன்று கேட்டா? நீ வந்தது எதுக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதரவாக தெரிவிக்க. இந்த ஆதரவை நீ ஆதரவு தெரிவிக்கிறது எப்படி? அங்கே எல்லாரும் தானே பேசுகிறான், எப்பா நல்லா சரியாக போராட்டம் பண்ணுறீங்க, உங்கள் போராட்டத்தை யாரும் என்னுடைய மைலேஜை யாரும் களவாடிட்டு போயிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த போராட்டம் ஜெயிக்கணும், மாணவர் போராட்டம் தோத்துதே இல்லை, ஜெயிக்கணும், நீங்கள் உங்கள் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றியாக இருக்கணும். இதுதான் பேசுகிற முறை. இதை பேசுறது யாரு? அதே சினிமாவிலேருந்து வந்த வெற்றிமாறன். அதை விட்டுட்டு இங்கே வந்துக்கிறவங்க எவ்வளோ பேர் பொதுமக்கள், எவ்வளோ பேர் மாணவர்கள், எவ்வளோ பேர் கட்சிக்காரங்க, உன்னை கணக்கெடுக்கிறது வந்தியா? நீ கணக்கெடுக்க வந்து யார் ஒன்று அனுப்பி வச்சா? ஸோ இதுதான் இந்த தெளிவு வந்து இன்னும் பெரும்பான்மை மாணவர்களுக்கு வரணும். அது சினிமா மோகத்தில் புரள்கிற அந்த இளைஞர்களை பார்த்து ஏன் இவ்வளோ கடுமையாக சொல்கிறேன்னா, இந்த உங்களை மாதிரியான படித்த பசங்கடா, இந்த பசங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க, எப்படி அறிவார்த்தமாக பேசுகிறாங்க. உங்களை மாதிரி சினிமா பார்க்காதவங்கலாம் ஒன்றும் இல்லை, சினிமா பார்த்தவங்க தான். பார்த்துட்டு அவங்க வேலை என்னமோ எது முக்கியமோ அதை பார்க்குறாங்க. ஆனால் இதுங்க எப்போ விடிஞ்சதுலேருந்து இரவு முடிகிற வரைக்கும் வந்து சினிமாவே கதி, அந்த நாயகனே கதி அப்படின்னு கிடக்கிற இந்த பசங்க, இவங்க தற்குறிகள் தானே.